ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தியும் அவங்க அண்ணி மல்லிகாவும் இப்போ அந்த தறியை திருப்பி வாங்குறதுக்காக குமரன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ அவங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா குமரனோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கோலம்லாம் போட்டு வச்சுட்டு போகிறாங்க. இப்போ இவங்க அவங்க வீட்டு வாசப்படில் போய் நின்றுட்டு இருக்கும்போது அந்த விளக்கு அணையிற மாதிரி இருக்கிறதுனால ஆனந்தி போய் அதை தடுத்து, அதாவது அப்போ பார்த்து நிறுத்துறாங்க. அப்போ பார்த்தா அவங்க பெரியமா பொண்ணு எல்லாம் வந்து இவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. ரொம்பவுமே கோவமாக பேசுனதுனால இவங்களால ஒன்றும் பேச முடியாமல் ஆனந்தியும் அவங்க அண்ணி மல்லிகாவும் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவங்க ஒரு பக்கத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் குமரன் பார்த்தோம் அப்படின்னா அந்த காமாட்சி அம்மனை வந்து படம் வரையணும்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு வரைஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் கண்ணு முகம் இதெல்லாம் எதுவுமே வரையில. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ குமரனோட அம்மா அங்கே எதிரில் வராங்க. ஒரு வழியாக இவங்களும் அவங்களும் இவங்கள பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேசும்போது நல்லா இருக்கீங்களா என்ன இதுங்கிறலாம் பேசி விசாரித்ததுக்கப்புறம் தறி வேணும், அது விஷயமாக தான் பேசுறதுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆனந்தி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா முதல்ல அவங்க ரொம்ப அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்புறம் எங்கள் பாரம்பரியமாக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லி ஆனந்தி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆனந்தியை கூப்பிட்டு நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி ரொம்ப கையெடுத்துலாம் கும்பிட்டு அப்படி நன்றி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நெசவு தொழில் செய்கிறவங்க அவங்களுடைய தறியை வந்து எந்த அளவுக்கு சாமி மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறலாம் தெரியும். அதனால் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா புரோக்கர் பார்த்தா மனோகருக்கு ஃபோன் பண்ணி அந்த 40,000 ரூபா பணத்தை திருப்பி கேட்குறாரு. இந்த மாதிரி உங்கள் தங்கச்சியும் அதே நேரத்தில் உங்கள் ஒய்ஃபும் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுகிறதெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ மனோகருக்கு சொல்ல வேணாம், அதான் அரை மெண்டல் ஆச்சு இல்லை. வீட்டுக்கு வந்ததுமே ஆனந்தின்னு கத்திக்கிட்டே வராங்க. இப்போ அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இப்போ எல்லாம் வந்துடுறாங்க. ஆனந்தி அவங்க அண்ணி எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை அவங்க அப்பா சொல்கிறாரு, அது நமக்கு சாமி மாதிரி சோறு போட்ட தறியை போய் நீ விற்றுட்ட, ஆனால் என் பொண்ணு பேசி அந்த தறியை மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கா, அது குடோனில் அப்படியே இருந்துட்டு போகட்டும், இதை யாரும் இடையில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என் முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மனோவர் பார்த்தா அப்படியா, என் முடிவும் யாரும் நீங்கள் இது இடையில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக போய் வீரத்தை வந்து மல்லிகாகிட்ட காட்டுறாங்க. நீ என் பேச்சு கேட்காம இந்த மாதிரி புருஷனுக்கு எதிராக நீ செயல்படுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மல்லிகாவை அடிக்கிறதுக்கு ஓங்கி கையை ஓங்குறாங்க. மல்லிகா டக்குன்னு கையை பிடிச்சிடுறாங்க. இப்போ தான் ஆனந்தி இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. நமக்கு நடக்கும்போது நம்ம இந்த மாதிரி செய்யலையே அப்படிங்கிற விஷயத்தை ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மல்லிகா வந்து மனோவர் கையை அப்படியே பிடிச்சி முறுக்குறாங்க. மனோவர் அப்படியே நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்து பார்த்தா குமரன் வரைகிற அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதில் பார்த்தா ஆனந்தியோட முகம் வரப்போகுது. அடுத்து குமரனும் ஆனந்தியும் சேர்ந்து தான் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்ககிட்ட பாரம்பரியமான தறி இருக்குது, அவர் நல்லா வந்து நெசவு தொழில் செய்வார். அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த போட்டியில் கலந்து ஜெயிக்க போகிறாங்க. அப்படி தான் கதையை கொண்டு போவாங்க. இன்பாவை இந்த விஷயத்துலேருந்து கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா இன்பாவோட மாடல் இதில் செட் ஆகலன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது, எப்படி கதையை கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.